நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வலமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வலமையினை காட்டுவோம். இரு கரங்கள் விரித்து இங்கு வாழ்வோரை தேற்றுவோம். இரு கரங்கள் விரித்து இங்கு வாடுவோரை தேற்றுவோம். இறை அரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வாருங்கள், கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராகாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 25 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன், அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தான் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பான ஆண்டவரே, உமது மிகுதியான அருளினால் எங்களை நிரப்புகின்றீர், ஆசிர்வதிக்கின்றீர், நல்வாழ்வை கொடுக்கின்றீர். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் நாங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு செயலின் வழியாக ஆண்டவரே, உமது மகிமை வெளிப்பட தாழ்ச்சியான உள்ளத்தோடு உம் அருள் துணையை வேண்டி செபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்கள் சோதனைகளுக்கு உள்ளாகிற போது, மனிதர்களாகிய நாங்கள் ஒருவேளை எங்களுடைய எண்ணங்களிலும் மனதிலும் தவறான சிந்தனைகளை கொண்டு செயல்படுகிற போது, ஆண்டவரே, உமது பேரன்பினால் எங்களை கண்டித்து திருத்தி அருளும். எங்களுடைய செருக்கு, பொறாமை, தீய எண்ணங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தந்தருளும். ஒருபோதும் தீயோன் என்கிற பகைவன் விதைக்கின்ற கலைகளாக நாங்கள் வளர்ந்து விடாமல் ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாப்பீராக. அப்பா, இந்த பகைவனின் தீய வலைகளில் நாங்கள் சிக்கிவிடாமல் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி அருளும். அப்பா, உமது அருள் உதவியால் இந்த நாள் எங்களுக்கு இறை ஆசீர்வாதத்தின் நாளாக, நன்மை செய்கின்ற நாளாக, ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்கின்ற நாளாக, ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற மன்னிப்பின் நாளாக அமைந்திருக்க உம் அருட்துணையையும் ஆசீரையும் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் சன் டிவியை பார்க்கிறாரு. சன் டிவியில் வருகிற செய்திகளை பார்க்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயா டிவியை பார்க்கிறார். ஜெயா டிவியில் வர செய்திகளை பார்க்கிறார். அவருக்குள் ஒரே குழப்பம். எது உண்மை, எது தப்பு, எது சரி, எது தவறு, எதுவுமே தெரியாம ஒரு குழம்பி போகிறார். இந்த நிகழ்வை பற்றி சொல்லுகிற ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு பதிவு செய்கிறார்.
இப்படிப்பட்ட தொலைக்காட்சியை பார்க்கிற மனிதருக்கு இரத்த கொதிப்பே வந்துவிடும். அவர் மனம் குழம்பி பித்து பிடித்தவன் போல் ஆகிவிடுவான். வேடிக்கையாக அவர் அதை சொல்லுகிறார். ஆனால் அதே நிலையில் அந்த தொலைக்காட்சி பெட்டியை பாருங்கள். அவர் சொல்லுவது, அந்த தொலைக்காட்சி பெட்டியை பாருங்கள். 2 செய்திகளையும் அது உள்வாங்குகிறது. ஆனால் அதற்குள் எந்த பாதிப்பும் இல்லை. அதற்குள் எந்த பாதிப்பும் இல்லை. மனிதர்களாகிய நாம் கூட அப்படிதான் இருக்க வேண்டும். மிகச்சிறந்த அறிவாளிகள், ஞானிகள், விவேகிகள், ஆன்மீகத்தில் உச்ச நிலையை தொட்டவர்கள் எல்லாம் அந்த தொலைக்காட்சி பெட்டியை போன்றவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய எந்த தீமையும் அவர்களை பாதிப்பதில்லை. இந்த உலகத்தினுடைய எந்த தவறான பழக்க வழக்கங்களும் அவர்களை பாதிப்பதில்லை. எந்த கெட்ட எண்ணமும் சிந்தனையும் அவர்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மனம் தூய்மையாயிருக்கிறது, இறைவனோடு ஒருமித்து இருக்கிறது. எந்த சஞ்சலமும் அவர்களுக்குள் ஏற்படுவதில்லை என்று அவர் பதிவு செய்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், மனிதன் கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் இவை எல்லாவற்றிற்கும் பெயரிடுகிறான். எல்லாவற்றிற்கும் பெயரிட்ட பிறகும் ஆனால் அவனுக்கு ஏற்ற தகுந்த துணை ஒன்றும் கிடைக்காமல் அவன் ஏமாற்றம் அடைவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் தனியாக இயங்குவதை விரும்புகிறார்கள், தனிமையில் இருப்பதை விரும்புகிறார்கள். இந்த தனிமை என்பது பல நேரங்களில் அந்த மனிதர்களை தவறான பாதைக்கு வழி நடத்தி செல்வதாகவும் ஒரு புறம் அமைந்து விடுகிறது. தனிமையில் நாம் அமைதியை அனுபவிக்கலாம், தனிமையில் சில நேரங்களில் நிம்மதியை தேடலாம். இந்த அமைதியோ நிம்மதியோ இருக்கிற போது நமக்குள் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் தனிமையில் ஒரு ரூமில் அடைந்து கிடப்பது, தனிமையில் இருந்து கொண்டு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை செய்வது, இது எல்லாமே ஒரு மனிதனை சீரழிக்கிறது. அவனுடைய வாழ்க்கையை அது சீரழிக்கிறது. இன்றைக்கு பிள்ளைங்க வெளியில போக மாட்டாங்க, அவர்களுக்குன்னு நாம ஒரு ரூம் செட் பண்ணி கொடுத்துடுறோம். அந்த ரூமுக்குள்ளேயே பிள்ளைகள் அடைந்து கிடக்கிறார்கள் என்றாலும் நமக்கு அவர்கள் மீது ஒரு சந்தேகம் வர வேண்டும். ஏன் என் பிள்ளை எப்பொழுது பார்த்தாலும் தனிமையா ரூம்லேயே இருக்கிறான்? ஏதாவது தவறு நடக்கிறதா? ஏதாவது குற்றங்கள் இருக்கிறதா? அவன் செல்போனில் எப்பொழுது பார்த்தாலும் மூழ்கி கிடக்கிறானே, அதனால் அவனுக்குள் ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? பெரியவங்க கொஞ்சம் அதில் அக்கறை காட்டணும், தெரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். இதனால் பல பாதிப்புகள் அவனுக்குள் ஏற்படுகிறது. ஏனென்றால் மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதன்று என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்ப இங்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும். ஃபாதர், நீங்க தனிமையில் தானே ஃபாதர் இருக்கிறீங்க, நீங்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை, ஒரு குருவானவர் தனியாக ஒரு அறையில் தான் இருக்கிறார், அது ஏதாவது பிரச்சனையா? அவ்வளோ தூரம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு குருவானவரும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த துறவற வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொரு குருவானவரும் கடவுளோடு இணைந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், ஆன்மீக பணிபுரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த தனிமையை தேர்ந்தெடுக்கிறார்கள். தனிமையில் அவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் என்கிற உணர்வு நிலைதான் இங்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய உண்மை. இந்த உண்மையை மட்டும் நாம் உணர்ந்து கொள்வோம், நம் உள்ளத்தில் இருத்திக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவர் தனிமையில் இருக்கின்ற அந்த மனிதருக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த துணை ஏவாள். அவருடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்கி, ஒரு பெண்ணாக படைத்து தனிமையில் இருக்கின்ற ஆதாமுக்கு ஏவாளை துணையாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது என்றால், ஒருவர் மற்றவருக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும்,
ஒருவர் மற்றவருக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு நாம் உதவி புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் மற்றவர் மீது நாம் அக்கறை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அது நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. குறிப்பாக திருமணத்தினுடைய பிரமாணிக்கத்தை அது வலியுறுத்துகிறது. இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடலாயிருப்பர் என்பதை இறைவார்த்தை பதிவு செய்கிறது. அப்படி என்றால் ஒருவர் மற்றவருக்கிடையே இருக்க வேண்டிய பிரமாணிக்கத்தினுடைய நிலையை அது வலியுறுத்தி சொல்லுகிறது. அன்பு நிலையை அது வலிந்து பற்றி கொண்டிருக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த மேன்மையை உணர்ந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே. நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவினுடைய காலில் விழுந்து தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருப்பதாக, அதை குணப்படுத்தும்படியாக அவர் உருக்கத்தோடு வேண்டுகிறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு, அந்த பெனிசிய பெண்ணுக்கு ஆண்டவர் வேறு விதமான ஒரு பதிலை கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது சில விமர்சனங்களை வைப்பவர்களும் உண்டு. அதாவது, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. இதை பல முறை நாம் தியானித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். இந்த இடத்தில் அந்த பெண்ணை ஆண்டவர் ஒரு மட்டமாக பேசிவிட்டார், நாய்க்கு ஒப்பிட்டு விட்டார், கீழ்த்தரமான பேச்சாக இது இருக்கிறது என்கிற தவறான புரிதல். அது அப்படி அல்ல அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்ல. பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்கிற இந்த சொற்றொடரை நேரடியாக எடுத்து பொருள் கொண்டால் அது தவறாகத்தான் தோன்றும். அது அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எடுத்தாளப்பட்ட ஒரு பழமொழி, ஒரு சொல்லாடல். அதை எப்படி ஆண்டவர் இயேசு விளக்குகிறார் என்று பார்க்கும்போது, யூத மக்கள், புறவினத்து மக்கள், யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உரிமை கொண்டாடினார்கள். அதாவது மெசியா என்பவர், மீட்பர் என்பவர் எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், நாங்கள் தான் கடவுளின் மக்கள் என்பதில் அவர்கள் உரிமையாக நிலைத்திருந்தார்கள். புறவினத்தவர்களையோ புறவினத்து மக்களையோ தீட்டுப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக அவர்கள் கருதினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாதாரண ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற புறவினத்தார் என்று அழைக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறது. உங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுளின் மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த சாதாரண பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையே. உங்களுக்காக எவ்வளவோ இறைவாக்கினர்கள் தோன்றி நல்லது கெட்டது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்றும், எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் உங்களை காட்டிலும் இவர்களின் விசுவாசம் மேலானது, உண்மையானது என்பதை இந்த இடத்தில் நிரூபித்து காட்டுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதன் அடிப்படையிலேயே, நீர் இப்படி சொன்னதால் போகலாம், உன் மகளுடைய பேய் அவளை விட்டு நீங்கி அவள் நலமோடு இருப்பாள் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து அனுப்புவதை பார்க்கிறோம். ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்துகின்ற சிறு துண்டுகளை தின்னுமே என்கிற அவளுடைய அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கையினால் அவளுடைய மகள் குணமானதை இறை வார்த்தை சான்று பகர்கிறது. நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் ஆண்டவருடைய மனதையும் இலகச் செய்ய முடியும். அவருடைய மனதை இலகச் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அருளோடு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை அற்புதமாய் விளக்கிச் சொல்லுகிற இறைவார்த்தை. செவி கொடுப்போம், இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வோம். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும்
இறைவா எனக்காக. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பறந்து திரியும் பறவைகள், அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் விண்மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுவுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிறைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் அருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே
பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருவே. பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் ஒளிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற இழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருவே. பல கோடி கீதம் உருவாகுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றவர்களால் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பொது பாடல் இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் பொது பாடல் இந்த நேசு தருகிறார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்.
உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.